ஈரோட்டில் தாவேக தலைவர் விஜய் நாளை பரப்புரை மேற்கொள்ளும் நிலையில் கூடுதல் தகவல்களோடு பொதுக்கூட்ட திடலில் இருந்து செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மோகன்ராஜ். ஈரோட்டில் நாளைக்கு விஜயோட மக்கள் சந்திப்பு திட்டமிடப்பட்டிருக்கு. என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள், தாவேக உறுப்பினர்களோட மனநிலை எப்படி இருக்கு? கூடுதல் விவரம் என்ன மோகன்? விக்னேஷ், தாவேகா தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாம் இருக்கக்கூடிய இந்த விஜயமங்கலம் அருகே இருக்கக்கூடிய சரளை திடலானது தற்பொழுது முழுமையாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த விதமான அசம்பாவிதமோ கூட்ட நெரிசலோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் காவல்துறையினர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் முழு கவனமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த இடமானது தற்பொழுது காவல்துறையினர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த பகுதியிலும் இருந்து மக்கள் வெளியேறுவதற்கான வசதிகள் இந்த திடலில் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவசர கால தேவைக்காக ஆம்புலன்ஸ்கள் எந்தவித சிரமமும் இன்றி தடையும் இன்றி வந்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் இந்த திடலில் செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தை ஒரு மனதில் வைத்துக் கொண்டு அதுபோன்ற எந்த விதமான சம்பவமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற அடிப்படையில் முழு கவனத்தோடு இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நம்மால புரிஞ்சுக்க முடிகிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் இந்த திடலில் சோதனை மற்றும் ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களும் தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் நிபந்தனைகள் பல வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தரப்பிலும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம், குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்பன உள்ளிட்ட பல அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கண்காணிப்புகளை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ட்ரோன் மூலமாக கண்காணிப்பதற்கும் காவல்துறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 45 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் அது மீண்டும் 60ஆக அதிகரிக்கக்கூடும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த கட்டங்கள் கிட்டத்தட்ட 60 இடங்களில் பார்வையாளர்கள் இன்று விஜயின் பேச்சை கேட்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய தொண்டர்களுக்கு தடையில்லாமல் தண்ணீர் வழங்குவதற்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது செங்கோட்டையின் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த வேண்டுகோள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு, குடிநீர், ரெஸ்ட் ரூம், அதேபோல அனைத்து வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு பாசோ QR கோடு கிடையாது. யார் வேண்டுமானாலும் மகிழ்ச்சியோடு வந்து செல்லலாம். ஆகவேதான் வருகின்றவர்களுக்கு குடிநீர், மருத்துவ வசதி, அதேபோல அவர்களுக்கு முழு பாதுகாப்பு தருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் உணவு வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற நிலை இல்லை. ஆகவேதான் வருகின்றவர்களுக்கு தேவையான குடிநீர், முழு பாதுகாப்பு, மருத்துவ வசதி, ரெஸ்ட் ரூம், வாகனங்கள் அருகாமையில் நிறுத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய பேருரையை கேட்டு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் அவர்களை வாழ்த்தி நீங்கள் செல்லலாம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 20 இடங்களிலே கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இல்ல, குடிநீர் சுற்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் உள்ளே இருக்க வருகின்றவர்களுக்கு கையிலே தண்ணீர் பாட்டில் வழங்கப்படும். எல்லோருமே 8 மணி அளவில் இங்கே வருகை தந்து நிகழ்ச்சியை கலந்து கொள்ளலாம்.
ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் நாளை பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து தாவேகா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்து விளக்கினார். விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், யாருக்கும் பாஸ் உள்ளிட்ட விவரங்கள் இதில் இல்லை, அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பையும் கூறினார். ஈரோட்டில் தாவேகா தலைவர் விஜய் நாளை பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் செங்கோட்டையன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். இந்நிகழ்ச்சிக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து விரிவான விவரங்களை செய்தியாளர்களிடம் விளக்கினார். குடிநீர், கழிவறை போன்ற அனைத்து வித ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும், அனைவரும் மகிழ்ச்சியோடு வந்து விஜயின் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என்ற அழைப்பையும் செங்கோட்டையன் விடுத்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேசலாம். மோகன்ராஜ், தற்போது செங்கோட்டையனோட செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்த்தோம். தாவேகாவில் இணைந்த பிறகு செங்கோட்டையன் முன்னின்று நடத்துற முதல் கூட்டம் இந்த கூட்டம். முன்னாள் அமைச்சர், தேர்தல் அரசியல்ல மிகுந்த அனுபவமிக்க ஒருவர். அவர் தாவேகாவோட நிகழ்ச்சியை தற்போது முதல் முறையா எடுத்து நடத்த போறாரு. அவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அவர் எப்படி தாவேகாவினரை ஒருங்கிணைக்கிறார்? நிச்சயமாக விக்னேஷ், அதாவது செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி தற்பொழுது தாவேகாவுக்கு இணைந்த பிறகு அவரது பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே நம்ம பார்த்திருப்போம். அதாவது விஜய் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்வது முதற்கொண்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் எளிதாக அதற்கு தீர்வு கண்டு இந்த பகுதியில் விஜயோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்து வருவதனால தாவேகா தொண்டர்களும் மிகுந்த உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நாளை நடைபெறக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னின்று நடத்தக்கூடிய அளவிற்கான இந்த மேற்கு மண்டல அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் இந்த பணிகளை செய்து வருவது தாவேகாவினரிடையே ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் பல விஷயங்கள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறதை அவர் குறிப்பிட்டார். அதாவது பாசோ, QR கோட எந்த விதமான விஷயங்களும் வழங்கப்படவில்லை அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு தொண்டர்கள் எளிதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பேச்சை கேட்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல உணவு ஏதும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பகுதிகளை பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய தொண்டர்கள் எந்தவித நெரிசலும் இல்லாமல் தனித்தனியாக நின்று பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பரவலான திடலாக இது அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் கட்டம் கட்டமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் நின்று பார்ப்பதற்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தூரத்தில் இருப்பவர்கள் கூட பார்ப்பதற்கு எளிதாக பார்ப்பதற்கு வசதியாக ஆங்காங்கே LED திரைகளும் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன், காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் இந்த திடலானது தற்பொழுது கொண்டு வரப்பட்டது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த தொண்டர் படையினர் 1000 பேர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கும் கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுதே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆங்காங்கே இந்த கோவை தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே விற்பனையும் சூடுபிடித்திருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் தோளில் அணியக்கூடிய துண்டுகள் உள்ளிட்ட பல பொருட்கள் இங்கே சிறு வியாபாரிகள், சாலையோர வியாபாரிகள் அந்த விற்பனையை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே நாளை வரக்கூடிய தொண்டர்கள் அந்த துண்டு மற்றும் கொடி உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கும் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். எனவே நாளை நடைபெறக்கூடிய விஜயோட இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தற்பொழுது காண்பதற்கு, அதாவது நாளை வர முடியாது என்பதற்காக இந்த ஏற்பாடுகளை காண்பதற்கு தற்பொழுது பள்ளி கல்லூரியை சேர்ந்த மாணவ மாணவியரும் இந்த பகுதிக்கு வந்து சென்றக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக நாளை நடைபெறக்கூடிய ஈரோட்டில் இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவரின் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை காண்பதற்கு தொண்டர்கள், பொதுமக்கள் பலரும் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதற்கேற்றாற் போல்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், தாவேகாவை சேர்ந்த 10,000 பேர் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை காண வருவார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் 25,000 பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை ஈரோட்டில் நடக்கக்கூடிய
இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மிகுந்த பாதுகாப்பாக எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் நடத்துவதற்கான முழு வீச்சில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினர். நிச்சயமாக மோகன்ராஜ், மேற்கு மண்டலம் அதிமுகவும் திமுகவும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பகுதி. இங்க தாவேகாவோட செங்கோட்டையன் முன்னின்று ஒரு மிகப்பெரும் கூட்டத்தை விஜய்க்காக ஒருங்கிணைத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன வியூகங்களை தாவேகா வகுக்கப் போகிறது என்பதை. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.